கடும் போட்டியை கொடுத்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவு விவரங்களை பெற்றுள்ளது தந்தி தொலைக்காட்சி. விஜயபிரபாகரன் மிக குறைவான வாக்குகளில் எவ்வாறு தோற்றார் என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. நன்றி. விருதுநகர் தொகுதி யாரும் கணிக்க முடியாத ஒரு தொகுதியாக மாறியிருந்தது தேர்தல் முடிவுக்கு பின்பு. இங்கே இவ்வளவு கடுமையான போட்டியா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டது. காரணம் என்னன்னா 4300 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் விஜயபிரபாகர். இங்கே மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படணும். மாணிக் தாக்கூர் இப்போது பதவியேற்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறது தேமுதிக. எங்கே இந்த க்ளோஸ் ஃபைட் வந்தது, எங்கே விஜயபிரபாகர் நழுவ விட்டார் பார்க்கலாம். நம்ம விருதுநகர் தொகுதியுடைய டேட்டா வாங்கியிருக்கோம் பாருங்க. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள், 6 சட்டமன்ற தொகுதியில் முதலாவதாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். மொத்தம் கடந்த முறையும் இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் போட்டியிட்டார். அன்று அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்டது. அதிமுக பாஜக தேமுதிக அந்த கூட்டணியில் அழகர் சாமி அப்படின்றவர் போட்டியிட்டார். இந்த முறை பாஜக தனித்து தன்னுடைய வேட்பாளரை ராதிகா சரத்குமார் அவர்களை களமிறக்கி இருக்கிறது. நாம் தமிழர் வேட்பாளர். இப்படி 3 முறை கடுமையான போட்டி இங்கே நிலவியது. இங்கே நாகமல புதுக்கோட்டை பல்கலைக்கழகம், தோப்பூர், தனக்கன்குளம், திருநகர், திருப்பரங்குன்றம், ஹார்விப்பட்டி, நிலையூர், ரயில்வே இந்த பகுதிகளில் திமுக 41,000 வாக்குகள், அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர் 2019 கடந்த தேர்தலில் 41,000 வாங்கினாரு. இங்கே 37,000 குறைந்திருக்கிறது. ஸோ திமுக கிராஜுவலாக ஒரு 4,000 ஓட்டுகள் அப்படின்ற அடிப்படையில் குறைந்து கொண்டே வருகிறது. இது அப்படியே அதிமுகவுக்கு ஏறுகிறதுன்றதை நம்ம பார்க்கணும். திமுக வேட்பாளர் குறைகிறார். இங்கே தேமுதிக வேட்பாளர் 25,000 வாக்குகளிலிருந்து 34,000 9,000 வாக்குகள் ஏறுகிறது. நம்ம சமீபத்தில் பார்த்த இந்த டேட்டால அதிமுக அதிகமாக நம்பர்ஸ் பெறுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியாக இருக்கிறது. ஸோ விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு வாக்கு ஏறி இருக்கிறது. பாஜக புதிய வாக்குகளை பெற்றிருக்கிறது. 16,000 வாக்குகளை ராதிகா சரத்குமார் பெறுகிறார். கடந்த முறை பெற்ற கூட்டணி ஓட்டுகள், அதாவது இவங்க கூட்டணியா இருந்தப்போ பெற்றதோடு கம்பேர் பண்ணா 8,900 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி 5,000 7,200 அதிகரிக்கிறது. 2,000 வாக்குகள் கூட. அடுத்தது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியுடைய மற்றொரு பகுதி. எந்தெந்த ஊர் வருதுன்னா பெருங்குடி, அவனியாபுரம், அனுப்பானடி, ஓமுருகாநகர், ஹவுசிங் போர்டு, விரகனூர், சிந்தாமணி ரோடு, ஐராவதநல்லூர் மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் திமுக 43,000 வாக்குகளை பெற்றது 2019. அப்படியே 3,000 ஓட்டு குறையுது. 39,800 அவங்களுக்கு வாக்கு குறையுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஓட்டு அப்படியே அதிமுகவுக்கு வருது. 33,000 பெற்றிருந்தவர்கள் 36,000 உயர்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாஜக வேட்பாளர், அதாவது அன்று பெற்றிருந்த 33,000 வாக்குகள் கூட்டணிக்கான வாக்குகள் அன்றைய தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமி பெற்றார். இன்று ராதிகா சரத்குமார் அவர்கள் 26,000 வாக்குகளை இங்க எடுத்திருக்காங்க. இங்க பாஜகவுக்கு நல்ல ஒரு வாக்கு, அதிமுகவுக்கு நல்ல ஒரு வாக்கு கிடைச்சிருக்கு திருப்பரங்குன்றத்தில். ஆனாலும் 6,900 வாக்குகள் கூட்டணியாக இருந்ததுக்கும் இப்போக்கும் குறைவு. நாம் தமிழர் கட்சி பாருங்க 7,000 வாக்குகளிலிருந்து 10,000 உயர்ந்திருக்கிறது. 2,800 வாக்குகள் இங்கே அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது. திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இங்கே கெயின் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சட்டமன்ற தொகுதி திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எஸ் ராமலிங்கபுரம், சோழபுரம், சமுசிகாபுரம், மேல ராஜகுலராமன், சத்திரப்பட்டி, ஜமீனத்தம்பட்டி, கீழ ராஜகுலராமன், தென்கரை இந்த பகுதிகளில் திமுக 37,000 வாக்குகளிலிருந்து 27,000 சரிந்திருக்கிறது. திமுக 10,000 வாக்குகளை சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னொரு பகுதியில் இழந்திருக்கிறது. ஸோ இங்கெல்லாம் அவங்க ஈக்குவல் பண்ணினாங்கன்னா இன்னும் எளிதான வெற்றியாக இருந்திருக்கும். அப்படியே அதிமுகவும் அங்கே இழக்கிறது. 31,000 29,000 குறையுது. 2,000 வாக்குகள் அவங்களுக்கு குறைவு. இந்த 2,000 அவங்க ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 31,000 இங்கே ஒரு 35,000 வந்திருந்தா விஜயபிரபாகர் வெற்றி பெற்றிருப்பார். பாஜக வேட்பாளர் புதிய வாக்குகளை பெறுகிறார். 11,901 வாக்குகள் புதிய வாக்குகள். அது கடந்த தேர்தலோடு ஒப்பிடுறப்போ 19,000 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி 3,000 6,200 அதிகரிக்கிறது. 2,800 வாக்குகள் இங்கே அவர்களுக்கு கூடுதலாக வருகிறது. இங்கே அதிக இழப்பு அப்படின்றது திமுகவுக்கு. பாஜக இழப்புனாலும் அது புதிய வாக்குகள். அடுத்தது சாத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய மற்றொரு பகுதி. இங்கே 7,000 பண்ணை, அனுப்பன்குளம், சல்வார்பட்டி, செவலப்பட்டி, பந்துவார்பட்டி, ஓமேட்டுப்பட்டி, மெட்டமலை, கத்தாளம்பட்டி இந்த பகுதிகளில் திமுக 43,000 வாக்குகளிலிருந்து 35,000 வாக்குகளாக குறைந்து 8,000 வாக்குகள் திமுக கூட்டணியை சேர்ந்த
காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூருக்கு குறைகிறது. கிராஜுவலா எல்லா இடங்களிலும் திமுக கூட்டணிக்கு அங்க வாக்குகள் குறைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி கொஞ்சம் குறையுது, சில இடங்களில் அதிகரித்திருக்கிறத பார்க்கிறோம். 31,000 வாக்குகளை பெற்றிருந்த தேமுதிக வேட்பாளர் 29,000 குறைகிறது. 2,200 வாக்குகள் அங்கே குறைகிறது. பாஜக வேட்பாளர் 12,656 புதிய வாக்குகளை பெறுகிறார். கடந்த முறை கூட்டணியோடு ஒப்பிடுறப்போ இது 18,000 வாக்குகள் அவர்களுக்கு குறைவு. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 3,200 5,900 அதிகரிக்கிறார். இங்கே அவங்களுக்கு 2,600 அப்படின்றது கூடுதலாக வந்திருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கிறது. அடுத்த பகுதி சாத்தூரை தொடர்ந்து அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கோவிலங்குளம், பாலவனநத்தம், புலியூரான், செம்பட்டி, பாளையம்பட்டி, சண்முகநாதபுரம், காந்தி நகரம், திலகர் மைதானம் இந்த பகுதிகளில் 34,000 வாக்குகளை கடந்த முறை பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் 26,000 குறைகிறார். கடந்த முறை பெற்ற தேமுதிக வேட்பாளரை விட இந்த முறை விஜய பிரபாகர் 31,000 வாக்குகளாக மாறுகிறது. 7,000 வாக்குகள் இங்கே அதிகம் அருப்புக்கோட்டையில் அதிமுகவுக்கு. பாஜக கடந்த முறை ஒப்பிடுறப்போ இந்த முறை 12,000 வாக்குகள் புதிய வாக்குகள், ஆனாலும் கூட 11,000 வாக்குகள் பழைய வாக்குகளோடு ஒப்பிடுறப்போ குறைவு. நாம் தமிழர் 4,000 5,500 800 வாக்குகள் அதிகரிக்கிறது. அருப்புக்கோட்டையினுடைய இன்னொரு பகுதி கஞ்சநாயக்கன்பட்டி, கட்டகஞ்சம்பட்டி, சுக்கிலநத்தம், ஆமணக்குநத்தம், கூத்திப்பாறை, செட்டிக்குறிச்சி, பந்தல்குடி, உடையநாதபுரம் மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். இங்க திமுக 28,000 வாக்குகளை பெற்றது கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர். இப்போது 22,000 வாக்குகள் இங்கேயும் குறைகிறது. திமுக கூட்டணிக்கு 6,300 வாக்குகள் குறைகிறது. அதிமுக பாருங்க அருப்புக்கோட்டையில் 23,000 7,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று 30,000 மாறி இருக்கிறது. சோ இங்கே 7,000 வாக்குகள் கூடுதலாக அருப்புக்கோட்டையில் பெறப்பட்டிருக்கிறது. பாஜகவை 23,000 கடந்த முறை கூட்டணியோடு இருந்தப்போ இந்த முறை 11,000 வாக்குகள் புதிய வாக்குகள், ஆனாலும் 11,000 வாக்குகள் அவங்களுக்கு குறைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. அடுத்த பகுதி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக இழந்திருக்கிறது. எங்கெங்க செக்கானூரணி, கிண்ணிமங்கலம், கரடிக்கல், உரப்பனூர், கப்பலூர், திருமங்கலம் 30,800 இருந்த திமுக வாக்கு 24,000 சரிகிறது. கிட்டத்தட்ட 5,900 வாக்குகள் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு குறைது. அதிமுக தேமுதிக வேட்பாளருக்கு கடந்த முறை 15,000 ஓட்டு, இந்த முறை 24,000 ஓட்டு, 8,500 ஓட்டு இங்கே அதிகரிக்கிறது. அதே போல பாஜக புதிய வாக்குகள் 7,000 பெறுகிறது. ஆனாலும் கூட கடந்த முறை ஒப்பிடுறப்போ 7,800 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி 2,055 வாக்குகள் இங்கே கூடுதலாக பெறுகிறது. இந்த தொகுதியில் அதிமுக கெயின் செய்கிறது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில். அடுத்தது திருமங்கலத்தினுடைய மற்றொரு பகுதி பாருங்க. இங்க திருமங்கலத்தில் சாத்தாங்குடி, திரளி, பேரையூர், செலமலை, பூசலபுரம், டி ஆண்டிப்பட்டி, மேல்கோட்டை, சிவரக்கோட்டை, திருமால் மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளில் திமுக 54,000 வாக்குகளை பெற்ற திமுக இங்கே கடுமையாக சரிந்திருக்கிறது. 41,000 சரிந்திருக்கிறது. இந்த வாக்கு அப்படியே இங்கே மாறிடுச்சு பாருங்க. இங்க 54,000 41,000, இதே கடந்த முறை 41,000 52,000. ஸோ திமுகவிலிருந்து பெருவாரியான வாக்குகள் அப்படியே இங்கே வந்திருக்கிறது. 10,900 வாக்குகள் இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கிறது அதிமுக. எங்கன்னா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, அங்கே திரு ஆர் பி உதயகுமார் அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர். ஸோ இந்த திருமங்கலத்தில் கூடுதல் வாக்குகள் வந்திருப்பது அதிமுகவுக்கு பார்க்குறோம். ஆனால் பாஜகவுக்கு கடந்த முறை இருந்ததை விட ஒப்பிடுறப்ப 14,000 வாக்குகள் தான் புதிய வாக்குகள், 27,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி 5,000 8,000 உயர்ந்திருக்கிறது. 3,000 வாக்குகள் அவர்களுக்கு கூடுதல். அடுத்தது சிவகாசி சட்டமன்ற தொகுதி. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் திமுக 29,000 24,000 குறைகிறது. எந்தெந்த பகுதிகள்னா மா துரைசாமிபுரம், ஈஞ்சார், மாரநேரி, ஆணையூர், சாட்சியாபுரம், ஆணையூருடைய மறுபகுதி, சத்யாநகர் இந்த பகுதிகளில் 4,000 வாக்குகள் திமுகவுக்கு குறைது. அதிமுகவுக்கு 16,000 20,000 உயர்கிறது. 4,000 வாக்குகள் கூடுதலாக அவர்களுக்கு கிடைக்கிறது. பாஜக 9,000 புதிய வாக்குகளை பெறுகிறது. 6,000 வாக்குகளை கடந்த முறை ஒப்பிடுறப்போ இந்த முறை இழக்கிறார் அங்கிருந்த பாஜக வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி 1,600 புதிய வாக்குகளை பெற்றிருக்கிறது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியுடைய மற்றொரு பகுதி 52,000 வாக்குகளை பெற்ற இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் கடந்த முறை பெற்றிருந்தார். எந்தெந்த பகுதி வருதுன்னா திருத்தங்கல், கீழ திருத்தங்கல், நாராயணபுரம், சிவகாசி, விஸ்வநத்தம் இந்த பகுதிகளில் 43,000 வாக்குகளை தான் இப்போ பெற்றாங்க.
ஸோ 8900 வாக்குகளை காங்கிரஸ் வேட்பாளர் இழக்கிறார். அதிமுக அதை ஈடுகட்டுகிறது. 28,000 பெற்ற இடத்துல 33,000ஆக 5,000 வாக்குகள் இங்கே கூடியிருக்கு. அதாவது இந்த 8,000 அப்படியே இங்கே வந்திருந்தா இங்கே கூடுதலாக இன்னொரு 3,900 வாக்குகள் அவர்களுக்கு அதிகரித்திருக்கும். ஆனால் 5,000ஆக மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது. பாஜகவுக்கு 18,000 புதிய வாக்குகள், கடந்த முறை ஒப்பிடுறப்போ 10,000 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி வெறும் 623 அப்படின்னு தான் இருக்கிறது. கிராஜுவலாக உயர்ந்து வந்த சூழலில் இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியும். அதிமுகவோட உயர்வில் இங்கே ஒவ்வொன்றும் ஒரு 500 ஓட்டு கூடுதலாக இருந்தால் ஈஸியாக விஜய பிரபாகர் ஜெயிச்சிருப்பார். சிவகாசியுடைய மற்றும் ஒரு பகுதி, சிவகாசியை தொடர்ந்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. இங்க எரிச்சநத்தம், மங்கலம், நெடுங்குளம், வெள்ளூர், மூலிப்பட்டி, புல்லாலக்கோட்டை, சத்திரரெட்டியாப்பட்டி இந்த பகுதிகளில் 17,000 வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் 16,000 வாக்குகளை பெறுகிறார். 883 வாக்குகள் குறைவு. ஆனால் இங்க அதிமுக 16,000 வாக்குகளிலிருந்து 18,000ஆக இங்கே உயர்ந்திருக்கு. வெறும் 1,500 வாக்குகள் தான் இங்கே உயர்ந்திருக்கிறது. இப்போ விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் இன்னும் உங்களுக்கு ஒரு 2,000 3,000 கூடியிருந்தால் எளிதாக தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்க முடியும். பாஜக வேட்பாளர் 16,000 வாக்குகள் கடந்த முறை கூட்டணியில், இப்போது தனித்து 6,300, 10,000 ஓட்டுகள் குறைவு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1,900 3,200, வெறும் 1,200 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. விருதுநகர் தொகுதியினுடைய மற்றும் ஒரு நிலவரம். ரோசல்பட்டி, மீசலூர், அல்லம்பட்டி, கூரைக்குண்டு, ஒண்டிப்புலி நாயக்கனூர், வச்சக்காரப்பட்டி இந்த பகுதிகளில் 45,000 வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி 38,000ஆக சரிந்திருக்கிறது. 7,000 வாக்குகளை இழந்திருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர். அதிமுக 24,000 31,000ஆக உயர்ந்திருக்கிறது. அந்த 7,000 வாக்குகள் இங்கே வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. பாஜக புதிதாக 17,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ராதிகா சரத்குமார் 8,800 வாக்குகள் அவருக்கு குறைபடுகிறது. நாம் தமிழர் கட்சி 1000 வாக்குகள் கூடுதலாக பெறுகிறது. ஸோ இங்கே சில தொகுதிகளில், திருமங்கலம் போன்ற தொகுதிகளில் அதிகமான எண்ணிக்கை அதிமுக உயர்கிறது. மற்ற தொகுதிகளில் ஒரு 2,000 3,000 அப்படின்னு உயர்றப்போ விஜய பிரபாகர் கடுமையான போட்டியை கொடுத்தாலும் கூட அந்த நம்பரை ரீச் பண்ண முடியாமல் 4,300 வாக்குகளில் அவர் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதில் இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்கு. அதிமுக பாஜக 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இந்த நெகட்டிவ் ஓட் மைனஸ் ஆனாலும் கூட எளிதான ஒரு வெற்றியை இந்த தொகுதியில் பெற்றிருக்க முடியும் அப்படின்றது இந்த நம்பர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.